السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. இந்த ஓதி பார்க்கறன்னு சொல்லுவோம் இல்லையா, சமூகத்துல புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. யாருக்கா உடம்பு சரியில்லைனா இல்லை குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓதி பார்க்கறாங்க அல்லது ஓதி பார்க்கறது அப்படின்னு சொல்லும்ல. அது சம்பந்தமா என்னன்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓதி பார்க்கறதுனா என்ன? ஒரு மனுஷன் உடல் நலம் சரியில்லாம இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய உடல் நலம் சரியாகுவதற்காக, அவன் அந்த நோயிலிருந்து சுகம் பெறுவதற்காக, நிவாரணம் கிடைப்பதற்காக அல்லாஹுடைய வேதமான குர்ஆனிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த ஹதீஸ்கள்ல இருந்து வரக்கூடிய துஆக்களை ஓதி ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடல் நலன் சீராகுவதற்காக, சரியாகுவதற்காக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ. சரியா? இதுதான் ஓதி பார்க்கறதுன்னு சொல்றது. சரியா? சரி, இப்ப ஓதி பார்க்கறது சரியா தப்பா? ஏன்னா இன்னைக்கு நபிஸா சொல்லியிருக்காங்க இல்லையா, என்னுடைய கூட்டம், அதான் என்னுடைய உம்மத்து 73 கூட்டம் பிரிஞ்சிருவாங்க, அது எல்லாரும் நரகத்துக்கு போயிருவாங்க, ஒரு கூட்டத்தை தவிரன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முஸ்லிம்களா தான் இருப்பாங்க, அவங்களும் ஒரே இறைவனை தான் வணங்குவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவங்களும் நபியா ஏற்றிருப்பாங்க, அவங்களும் காபாவை நோக்கி தான் தொழுவாங்க, அவங்களும் குர்ஆன் ஷரீஃபை தான் தன்னுடைய வேதமாக ஏற்றிருப்பாங்க. ஆனாலும் கொள்கை முரண்பாடுகளால, ஷரியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சட்டதிட்டங்கள்ல மாறுபட்டு, கருத்து முரண்கள, இப்படி 73 கூட்டமா என்னுடைய உம்மத்து பிரிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அது நடந்தே தான் தீரும், நடந்துருச்சு, நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இது ஒன்னை விட ஒண்ணு தான் பெருசுங்கிற மாதிரி இன்னைக்கு சமூகம் ஒரு வகையில நாசமா போயிட்டு இருக்கு. அது தனி, அதை விடு. ஆனா இப்ப அது போல இருக்கக்கூடிய சமூகத்துல அந்த வழிமுறையில பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இத தவறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை மட்டும் இல்ல, ஏன் தொழுகையிலேயே எத்தனையோ விஷயத்த இது சரி இது தப்பு, இது சரி இது தப்புன்னு ஒருத்தர் அடிச்சுட்டு மண்டை உடைக்கிறதெல்லாம் பள்ளிவாசல பார்த்துருக்கோமா இல்லையா? இப்ப சமீபமா எல்லாம் கியாமத்துடைய அறிகுறி தானே. சரியா? சரி, அதெல்லாம் தனியா கிடக்கட்டும். இப்ப நம்ம ஓதி பார்க்கறது சரியா தப்பா? சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா படி, கொள்கையின் படி ஓதி பார்க்கறதுங்கிறது ஹலால் ஹலால் ஹலால். நானா அடிச்சுடுறேனா? நானா எல்லாம் அடிச்சுடல. நமக்கு முன்மாதிரி ஏது? குர்ஆன் ஹதீஸ். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து கொடுத்த, கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான் நமக்கு என்னது? வழிமுறை, சுன்னத். அதுதான் நமக்கு சட்டத்திட்டம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடல் நலம் சரியில்லாம இருக்கும்போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலம் சரியில்லாத இருக்கும் போதெல்லாம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி விட்டுருக்காங்க. அது ஹதீஸ் ஷரீஃப்கள்ல நிறைய இருக்குது. புகாரில இருக்கு, திருமிதியில இருக்கு, முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது. சரியா? ஹதீஸ்கள் ஏராளமா இருக்கு. போய் பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துக்குங்க. அப்ப அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஓதி விட்டுருக்காங்க. சரியா? இந்த ஹதீஸ்களை சஹாபாக்கள் அறிவிச்சிருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் அறிவிச்சிருக்காங்க. இது பல தடவை நடந்திருக்குது. சரியா? அடுத்து அவங்க மலக்கு அதனால ஓதி பார்த்தாங்கப்பா அப்படின்ட்டு என்ன ஆயிடுவாங்க, ஒரு சில கூட்டம் அப்படியே குறுக்க திரும்பும், வண்டியை வேற பக்கம் திருப்பி விடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய ஈரல் குலை துண்டுன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்லப்பட்ட உம்மஹாத்துல் முஃமினீன், சுவனத்து தலைவியாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போதெல்லாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் சிறு பிள்ளைகளா இருப்பாங்க. அவர்கள் பேர் அழகு உடையவர்களா இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகளை பார்க்க போகும்போதெல்லாம் அந்த பேர குழந்தைகளை எடுத்து தன்னுடைய மடி மீது உட்கார வச்சு அன்போட ஆசையோட என்ன பண்ணுவாங்க, கொஞ்சுவாங்க, விளையாடுவாங்க அந்த குழந்தைகளை. அப்படி செய்யும் போதெல்லாம் அவங்க ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுக்கு ஓதி விட்டுருக்காங்கன்னு ஹதீஸ்ல இருக்குது. சரியா?
உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின் ஷர்ரி குல்லி ஐனின் லாம்மா. இந்த துஆவை தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி விட்டதாக ஹதீஸ்கள்ல தெளிவா ஆதாரம் இருக்கு. அவர் நபி ஸல்லல்லாஹு ஓதி விட்டு இருக்காங்கல்ல. சரி, இப்ப நபி ஸல்லல்லாஹு அவங்க நபிப்பா, அதனால அவங்க ஓதலாம். நீங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஓதக்கூடாதுன்னு மறுபடியும் சப்பக்கட்டு கட்ட வருவாங்களா? இப்ப அடுத்து இப்போ சஹாபாக்கள்ல ஒரு சிலர் ஒரு பயணத்தில் இருக்காங்க. அப்படி அந்த பயணத்துல இருக்கும்போது ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. அங்க தங்கி இருக்கும்போது அந்த கூட்டத்தை நோக்கி ஒரு பெண் வேகமா வராங்க. வந்து எங்களுடைய தலைவர், ஊர் தலைவருக்கு தேல் கொட்டிருச்சு. சரியா, அவர் தேல் கொட்டி ரொம்ப உடல்நல குறைவால ரொம்ப அவருடைய அந்திம காலத்துக்கு ஆயிடுவாரோங்கிற மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. எங்களுடைய ஆண்கள் எல்லாம் எங்க ஊர்ல இருக்கவங்க அதிகமா எல்லாரும் பெரும்பாலும் வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணல, அவங்களுக்கு வைத்தியம் செய்யறதுக்கு தகுந்த முறையில உங்கள யாருக்காவது ஓதி பார்க்க தெரியுமா, அதான் மந்திரிக்க தெரியுமான்னு அந்த பெண்மணி யார்கிட்ட கேட்கறாங்க, சஹாபாக்கள் குழுவை பார்த்து கேட்கறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள்ல இருந்த ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் ஓதி பார்ப்பேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன், அவருக்கு இதுக்கு முன்னாடி ஓத தெரியும் அந்த சஹாபாக்கள் அறிந்திருக்கவில்லை. அவர் இதுக்கு முன்பாக ஓதி பார்ப்பவராக இருந்தாரா அப்படிங்கிறதும் இல்ல, தெரியல இவங்களுக்கு. சோ இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கும்போது அந்த சஹாபி ரலியல்லாஹு என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி அந்த பெண்ணோட போறாங்க. அங்க போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஊர் தலைவருக்கு இந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, ஓதி பார்க்கறாங்க. ஓதி பார்த்து அவர் சுகம் பெற்று எந்திரிச்சிட்டார். ஏன்னா அந்த ஊர் தலைவர் அது பாதிக்கப்பட்டு தன்னுடைய அன்கான்சியஸ் இந்த மயக்க நிலைக்கு போகும்போது அவருக்கு தெரியும் இல்லையா, விஷம் உடம்புக்கு ஏறுது, நம்ம உயிர் போற நிலைமைக்கு ஆகிட்டு இருக்கோங்கிறது பாதிக்கப்பட்டவருக்கு தெரியுமில்ல. அப்ப அந்த நிலைமையில ஆகி அவர் அன்கான்சியஸ் சுயநினைவு தப்பிருச்சு. இப்போ மறுபடியும் மீண்டு எழுந்ததுக்கு அப்புறம் என்னைய காப்பாத்துறது யாருன்னு கேட்கிறாரு அங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, தலைவரே இவர் தான் வந்து என்ன பண்ணாரு, உங்களுக்கு ஓதி பார்த்தாங்க, மந்திரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு இவர் சும்மா ஓதி பார்க்கல, எங்ககிட்ட உங்களுக்கு ஓதி பார்க்கறதுக்கு கூலி பேசிட்டு தான் ஓதி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குது. சரியா, இன்னொரு ஹதீஸ்ல இந்த கூலி பேசுறதெல்லாம் இருக்காது, அவங்களா கூலி கொடுத்ததாக இருக்கும். சரி ஹைர், இப்போ வந்துருவோம். இப்போ அவர் எந்திரிச்சிட்டாரு, தன்னை செத்துருவோமோங்கிற அந்த ஒரு மௌத்தாயிருமோங்கிற அந்த மனநிலையில் இருந்தவரை, அந்த நிலையில் இருந்தவரை அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு அந்த நிலைமையில் தான் இருந்தாரு. இப்போ மயக்கம் தெரிஞ்சுட்டாரு, நம்ம எந்திரிச்சிட்டோம், சஹி சலாமத்தா ஆஃபியத்தை எந்திரிச்சிட்டோமே, நம்ம ஆரோக்கியம் எந்திரிச்சிட்டோமே, இந்த நிலைமைக்கு யாரு காரணம் கேட்கும்போது இவங்க தான் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றாரு அந்த ஊர் தலைவர், 30 ஆடுகளை அன்பளிப்பாக தராங்க. 30 ஆடுகளை தராங்க. சரியா, இன்னொரு இடத்துல கூலியாக பேசிட்டு ஓதி பார்த்தா இன்னொரு ஹதீஸ் இருக்குது, அங்க 40 ஆடுகள் இருக்கும். சரியா, இப்ப 30 ஆடுகள் இவங்களுக்கு கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு பாலும் தந்துடுறாங்க. சரியா, இப்ப இதை வாங்கிட்டு சஹாபிகள் வராங்க. யார்கிட்ட, மற்ற தன்னுடைய தோழர் சஹாபாக்கள் இருக்க இடத்துக்கு வராங்க. வந்துட்டு இந்த ஆடுகளையும் பாலையும் கொண்டாந்து தராங்க. அந்த மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பேசிக்கிறாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் இவரையும் வச்சு, இது ஹலாலா ஹராமான்னு தெரியாது, எது ஓதி பார்த்து இப்ப நீ கூலியா வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, இந்த ஆடுகளும் இந்த பாலும் ஹலாலா ஹராமான்னு தெரியாது. இதுல இருந்து நம்ம எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, இப்போ சாப்பிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் இது சம்பந்தமான விஷயத்தை சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வாங்காத வரைக்கும், இதுல இருந்து ஒரு விளக்கம் வாங்காத வரைக்கும் இதுல இருந்து நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. அவங்களுக்குள்ள பேசி உடன்பாடு ஏற்பட்டு ஓகே ஆயிட்டாங்க. ஓதி பார்த்தவர் உட்பட திரும்ப மதீனாக்கு வந்தா, நபிசாஸ்திரம் வந்தாச்சு. வந்த உடனேயுமே இந்த ஓதி பார்த்தவருக்கு முடிஞ்ச மற்ற சகாபாக்கள் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி ஓதி பார்த்தார் இந்த சகாபி, இந்த மாதிரி வந்து நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இவர் போய் ஓதி பார்த்து கூலியை வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நபிசாஸ்திரம் சொல்றாங்க, அந்த சகாபியை கூப்பிட்டு, நீங்க ஓதி பார்த்தீங்களா? ஓதி பார்த்தோம். இந்த ஓதி பார்க்கறதுக்கு எதை பயன்படுத்தி நீங்க ஓதி பார்த்தீங்க, எதை கொண்டு ஓதி பார்த்தீர்கள்? அப்போ அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், குர்ஆனின் அன்னை என்று அழைக்கப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்த்தேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஓதி பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவில் மந்திரம் இருப்பது உமக்கு எப்படி தெரியும்?
சூரத்தில் ஃபாத்திஹாவில் மந்திரம் இருப்பது உமக்கு எப்படி தெரியும், அதாவது நிவாரணம் இருப்பது உமக்கு எப்படி தெரியும் சொல்லி சிரிச்சுட்டு, அது உங்களுக்கு மத்தியில நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அந்த ஆடுகள் உங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுங்க, அதை பங்கு வச்சுக்குங்க. அதில் ஒரு பங்கை எனக்கும் தாருங்கள் நபிஸ்லாம் கேட்டதாக அந்த ஹதீஸில் இருக்கு. ஹதீஸ அறிவிக்கிறவங்க அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த ஹதீஸ் தஃப்சீர் இப்னு கசீர்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல இந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியா? இப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில ஓதி பார்ப்பது கூடாதுன்னா சகாபாக்களுக்கு மத்திய சந்தேகம் இருந்துச்சு. ஆனா நபிசாசனம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படிப்பா ஓதி பார்க்கலாம், ஓதி பார்க்கறது ஹராமாச்சேன்னு சொல்லியிருக்கணும். அந்த சஹாபி ரலியல்லாஹு பார்த்து அப்படி சொல்லலையே. எதை வச்சு ஓதி பார்த்தீங்கன்னு முதல் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னா எதை கொண்டு ஓதி பார்க்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் ஓதி பார்ப்பது ஹலாலா ஹராமா என்றாகும். அதனால ஓதி பார்ப்பது குர்ஆனை கொண்டு அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்களை கொண்டு என்றால் அது ஹலால். அது அல்லாத வேறு சொற்களை பயன்படுத்தி ஓதி பார்த்தால் பக்கா ஹராம், மாற்று கருத்தே இல்லை. அப்ப நம்ம போற ஆள் எதை கொண்டு ஓதி பார்க்கறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அந்த மனுஷரை பத்தி நம்ம தெரிஞ்சு குர்ஆனை கொண்டுதான் அவர் வைத்தியம் செய்கிறான்னு தெரிஞ்சுன்னா ஓதி பார்க்கறா தாராளமா செய்யலாம், ஹலால். ஏன்? இந்த ஹதீஸின் அடிப்படையில். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டதை வச்சு எதை கொண்டு ஓதி பார்த்தீங்க, குர்ஆனை கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹா கொண்டுங்கப்போ நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்லிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, செய்தது, அங்கீகாரம் செய்தது, இவை அனைத்தும் தான் ஹதீஸ். அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்க, அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு சரி ஓதி பார்க்கறது அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, வாங்கினது கூலி. சரியா? எப்ப நீ ஓதி பார்த்த வரைக்கும் சரி, கூலி எதுக்கு வாங்கின, தப்பாச்சு அப்படின்னு சொல்லலையே. அப்ப கூலி வாங்க உங்களுக்கு பங்கு வச்சுக்கிட்டாங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? அப்போ கூலி வாங்குறதும் கூடுங்கிறதுக்கு இதே ஹதீஸ் தான் ஆதாரமா இருக்கு. மற்றது இருக்கு, இதுதான் இந்த ஹதீஸ் பெரும் ஆதாரமா இருக்குது. சரி ஹைர். இப்ப ஓதியும் பார்க்கலாம் ஹலாலான முறையில. ஓதி ஹலாலான முறையில ஓதி பார்த்து கூலி வாங்கினா அதுவும் ஹலால் தான், உங்களுக்குள்ள பங்கு வச்சுக்கங்கன்ட்டாங்க. எனக்கும் ஒரு பங்கை தாருங்கன்னு சொன்னாங்கல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவா நபிமார்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததிகளுக்கும் ஜகாத்துடைய பொருள், சதகாவுடைய பொருள் ஹராம். நமக்கு ஏனைய முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு சதகாவுடைய பொருட்கள் ஜாயிஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அது என்னது, ஹலால் தான், ஏழைகளாக இருந்தா. சரியா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய குடும்பத்தினரும் அவர்கள் வறுமையில் பசி பட்டினியில் இருந்த போது கூட சதகாவுடைய பொருளோ ஜக்காத்துடைய பொருளோ அவர்கள் சாப்பிடுவது ஹராம். மற்ற முஸ்லிம்களுக்கு ஹலால், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரத்தம் குடும்பத்தினருக்கும் ஹராம். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு சிறு பிள்ளையா இருக்காங்க, பசி, ஏன் பல மாதங்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல அடுப்பெரியாது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அப்படி இருக்கும்போது ஹசன் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை, பைத்துல் மால் கொட்டி கிடக்குது, அதுல பேரிச்சம்பளம் கிடக்குது. பசியோடு இருந்த அந்த ஹசன் ரலியல்லாஹு சிறு குழந்தையா இருக்காங்க, ஒரு பேரிச்சம்பளம் எடுத்து வாயில போட்டாங்க பசி கொடுமை தாங்காம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலை விட்டு தன் பேரனாருடைய வாய்க்குள்ள விரலை விட்டு எடுத்து அந்த பேரிச்சம்பளத்தை மறுபடியும் அதேக்குள்ளேயே போடுறாங்க. அப்போ அபூபக்கர் தான் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பாவம் சின்ன குழந்தை தானே, பிஞ்சு குழந்தை, பசியில தான் ஒன்று எடுத்து போட்டு விடுங்க என்னங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவந்துருச்சு. அபூபக்கர், உமக்கு தெரியாதா சதக்காவுடைய பொருள் எனக்கும் என்னுடைய சந்தைகளுக்கும் அதாவது என்னுடைய குடும்பத்தினருக்கும் ஹராம் என்று உமக்கு தெரியாதான்னு சொன்னாங்க. அப்ப சதக்காவுடைய பொருள் வறுமையில் இருக்கக்கூடிய மற்ற முஸ்லிம்கள் ஹலாலா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு ஹராமா இருக்கும்போது இங்க ஓதி பார்த்ததுல வந்த கூலியில எனக்கும் உங்க ஒரு பங்கு எடுத்து வைங்க தாங்கன்னு சொல்றாங்கன்னா அந்த ஓதி பார்த்தது மூலமா வந்த கூலி பியூர் ஹலாலா இல்லையா? பியூர் ஹலாலா இருந்தாதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருப்பாங்க, எனக்கு ஒரு பங்கு தாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப இதை விட அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அதுல இருந்து கிடைத்த கூலியில ஒரு பங்கு கேட்டு வாங்கிக்கிறாங்க அன்பளிப்பான்னா சந்தோஷமா, அது எவ்வளவு ஹலாலானதா இருக்கும். அந்த கூலி ஹலால்னா அந்த கூலி வாங்குறதுக்கு செய்யப்பட்ட வேலையும் ஹலாலா தான் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில ஹலாலான முறையில ஓதி பார்க்கறது, அதாவது குர்ஆனை கொண்டும் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை கொண்டும் ஓதி பார்ப்பது ஹலால் தான், சந்தேகமே இல்லை. சரி, இது மட்டும்தானா? ஏன்னு சொன்னா அதாவது இப்ப என்ன சொல்லிடுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்க்கறாங்க, சஹாபாக்கள் ஓதி பார்த்தாங்களா? முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி பார்த்தாங்கன்னு சொன்னேன், அவர் மலக்குன்றுவாங்க என்ன. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்தாங்க, யாரு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆமா உங்களுக்கு. இப்போ சரி அவர் நபி அதனால ஓதி பார்க்கலாமான்ட்டுருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, சஹாபி, அவர் சஹாபிப்பா அதனால ஓதி பார்த்தாருன்ட்டுருவாங்க. இப்ப அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை வராங்க. அப்ப அங்க அடிமை சிறுமி ஒரு பெண் இருக்காங்க, சின்ன பிள்ளை.
அவங்களுடைய முகத்துல கரும் சிவப்பு நிறத்துல பட்ட பட்டையா அவங்களுடைய முகத்துல அடையாளங்கள் இருக்குது. இதை பார்த்தோன்னு இந்த பெண்ணுக்கு கண்ணேறு பட்டிருக்குது, நீங்க ஓதி பார்ப்பவன் சென்று ஓதி பார்த்து கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது. ஓதி பார்ப்பவன் சென்று ஓதி பார்த்து சொன்னது யார்கிட்ட? தன்னுடைய மனைவி கிட்ட. ஏன் தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாத ஓதுல உலகத்துல வேற யாருக்கு தெரிஞ்சிட முடியும்? ஏன் சொன்னாங்க? அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருந்தா என்ன தெரிஞ்சுவாங்க? அவர் நபி, அதனால ஓதலாம், நாம எல்லாம் ஓதக்கூடாதுன்னு இன்னைக்கு மத்த கூட்டங்கள் சப்பக்கட்டு கட்ட ஆரம்பிச்சுவாங்க. அதனால உஸ்வத்துல் ஹசனா இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா உம்மத்துக்கு? அதனால அப்பவே என்ன பண்ணிட்டாங்க? ஓதி பார்ப்பவரிடம் சென்று ஓதி பார்த்து கொள்ள அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? அப்ப அந்த ஹதீஸ் அடிப்படையில் என்ன பண்ண முடியும்? தாராளமாக போய் ஓதி பார்த்துக்கலாம், ஓதிக்கலாம் அப்படிங்கிறது நிரூபணமாவுதா? சரி. இதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய சஹாபி. அவங்களுடைய ஒரு இதுல வரலாறுல சொல்லப்பட்டிருக்கும், அவங்க தன்னுடைய கரங்களாலேயே, ரொம்ப நீண்ட வயது வரைக்கும் வாழ்ந்த சஹாபில அவங்களும் ஒருத்தர். அவங்களுடைய தன் கரங்களாலேயே நிறைய அவங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சு. அதிகமான தன்னுடைய மகன்கள், தன்னுடைய குடும்பத்திற்கு குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் அடக்கம் செய்திருக்கிறான்னு சொல்லி அவர் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அவருடைய குடும்பத்திற்குரிய சிறு பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க, அவருடைய பேர பிள்ளைங்க, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சிறு பிள்ளைகளாக இருந்தா, பருவ வயதை எட்டாத சிறு பிள்ளைகளா இருந்தா, குர்ஆனுடைய வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆக்களையும் எழுதி கழுத்தில் கட்டி தொங்க விட்டிருக்கார்கள் ஹதீஸ்ல இருக்கு. அது அவங்களுடைய வரலாற்றுல இருக்கு. சரியா? பருவ வயது வந்துட்டாங்கன்னா அதை எப்படி ஓதுன்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெரியாத தீனா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிரும். சரி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃப்ல, புகாரில, திருமதியில நிறைய கிடக்குது. அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லாத, குஃப்ர் ஷிர்கான வார்த்தைகள் இல்லாத எந்த விஷயங்களை வேண்டும், அதாவது குர்ஆனுடைய ஆயத்துகளாக இருந்தாலும் அல்லது துஆக்களாக இருந்தாலும் தாவீதாக எழுதி கட்டி தொங்க விடுவதில் குற்றம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு, சொல்லியிருக்காங்க. ஓதி பார்த்தல் குற்றம் இல்லை, நீங்க ஓதி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி பார்த்தா அவங்க தான் பல ஹதீஸ்களை அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. சோ அந்த அடிப்படையில என்ன பண்ணலாம்? ஓதி பார்க்கலாம். அடுத்து ஒரு தடவை சகாபாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சகாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல இந்த ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் தேல் கடிக்கு ஓதி பார்க்கிறாரு. தேல் கடிச்சதுன்னா ஓதி பார்க்கிறாரு. அந்த தேல் கடிக்கு ஓதி பார்த்தா விஷமும் இறங்கியது, நல்லா இருது அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யாராவது போய் அவர்கிட்ட கத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு. அதுல ஒரு இளம் வாலிப சகாபி வர சொன்னாங்க, நான் போறேன் யா ரசூலுல்லாஹ். போனாரு. போய் கொஞ்ச நாள் அவரு கூடயே மாணவனா சேர்றாரு. கூடவே இருந்து குற்றூழியம் செஞ்சு அவர் தொண்டு செஞ்சு அவர்கிட்ட இருந்த விஷயங்களை கத்துக்கிட்டு கொஞ்ச நாள்ல வந்துட்டார். வந்து யா ரசூலுல்லாஹ், வந்துட்டேன். கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டேன். எங்க ஓதி காட்டுங்க. அவர் ஓதி காட்டுறார் அந்த வாசகங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையா கேட்டு சொன்னாங்க, இந்த வாசகத்தில் எந்த ஒரு குஃப்ரான ஷிர்கான வார்த்தைகளும் இல்லை, இது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சொல்லிட்டு, உங்களில், அதாவது நீங்க இதை கொண்டு உங்களுடைய சகோதரர்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் ஏற்படுத்த முடியும் என்றால் தாராளமாக இதை கொண்டு பிரயோஜனத்தை தாருங்கள். அதாவது என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஓதி பாருங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ ஒரு ஹதீஸ் இருக்கும். அதாவது ஒரு சஹாபி இடத்துல வந்து அவங்களுடைய மனைவியோ இல்லை யாரோ அவங்க வந்து ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவங்க ரொம்ப சேர்ந்து அத்து எரிஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அது தமீமான்னு சொல்லக்கூடிய நத்தையுடைய ஊத்த இருக்கும் இல்லையா, ஓடு மாதிரி, அதை அப்ப இருந்துச்சு அந்த அரபுகள் மத்தியில பழக்கம். இப்ப கூட குழந்தைகளுக்கு வந்து கண்டதெல்லாம் கழுத்துல கட்டுவாங்க தெரியுமா, அந்த தட்டக்காய் அந்த மாதிரிலாம். இதை வந்து நான் வந்து கட்டிட்டேன்னா கழுத்துலயோ இடுப்புலையோ என் குழந்தைக்கு நோய் நொடி வராதுங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. நத்தையினுடைய ஓடு கட்டி தொங்க விட்டோம்னா கழுத்துல என்ன வராது, நோய் வராது, முசீபத் வராது நம்பினாங்க இல்லையா, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. குஃப்ரு ஷிர்கான வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்க்கறதான் தடுத்தாங்க. மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதர், அவரிடத்திலிருந்து தேல் கடிக்கு ஓதி பார்த்துட்டு வந்து ஓதி பார்க்கறத கத்துக்கிட்டு வந்து அந்த சகாவி இருந்த ஓதி காமிச்சனே, இது ஓதி பார்ப்பவர் மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடியவர், அவர்கிட்ட இருந்தா இந்த சகாபிகள் இருந்தா கத்துட்டு வராங்க. ஆனாலும் அவர் ஓதிய வார்த்தை, பயன்படுத்திய வார்த்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஓதிய வார்த்தை, அது நமக்கு குற்றம் இல்ல, தாராளமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, அனுமதி கொடுத்து அது மக்களுக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவ்வளவு கிடக்குது. சரியா? அப்ப ஓதி பார்க்கலாம். குர்ஆனை கொண்டு ஓதி பார்க்கணும், ஹதீஸுடைய துஆக்களை கொண்டு ஓதி பார்க்கணும். அந்த ஓதி பார்த்ததுக்கு தகுந்த கூலியை என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம், ஹலாலான முறையில, அளவான முறையில, அதுவும் குற்றம் இல்லை. ஏன், அதுக்கான நேரத்தை ஒரு செலவு பண்ற இல்லையா, அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துல வேற எதுவும் வருமானம் வரும் இல்ல. சோ அந்த நேரத்துக்கான கூலி தான், ஓதுதலுக்கான கூலி அல்ல. சரியா? எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த குர்ஆன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஷிஃபாவாகவும் ரஹமத்தாகவும் இருக்குதா, இருக்குதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா?
இந்த அருள்மறை குர்ஆன் முஃமின்களுக்கு ரஹமத்தாகவும் ஷிஃபாவாகவும் இருக்குன்னு அல்லாஹ்வே டிக்ளேர் பண்ணியிருக்கானே. அப்ப குர்ஆன்ல ஷிஃபா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஷிஃபாரணும்னா என்ன? ஷிஃபான்னா என்னது? நிவாரணம். குர்ஆன்ல எல்லா விஷயத்துக்கும், எல்லா சிரமங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா இருக்குதா இல்லையா? ஷிஃபா இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே. ஓத தெரிஞ்சவங்க ஓதிக்குவாங்க, ஓத தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஓத தெரிஞ்சவங்க போய் ஓதிக்கிறதுல குற்றம் இல்லை. ஆனால் இதில் போலிகள் அதிகம். நீங்க லட்சம் பேரை போய் ஓதி பார்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அதில் ஒருவர் தான் அது சம்பந்தமான ஞானம் உடையவராக இருப்பார். ஏன்னு சொன்னா இந்த ஓதி பார்க்கறதுக்கான இல்ம எந்த மதரசாவிலையும் எந்த ஆலிம்களுக்கும் போதிப்பது கிடையாது, சிலபஸ்ல இல்லை. இது எல்லா உலமாக்களுக்கும் ஆலிம்களுக்கும் தெரியும். அவங்களும் தாராளமா ஒத்துக்குவாங்க நேர்மையா. ஏன்னா உலமாக்கள் நேர்மையா தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. இதெல்லாம் இல்லைன்னு தெரியும். எத்தனையோ உலமாக்கள்கிட்ட போய் சாயந்தர நேரத்துல பள்ளிவாசல போய் ஓதத்துல லேசு மாசா விஷயத்துக்கு ஓதி மட்டும் விடுவாங்க. ஆனா அது என்ன பண்ண மாட்டாங்க, பெருசா அது இதுன்னு சொல்லிட்டு அதை பண்ண மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு அது போதிக்கப்படலைன்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களை செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறவங்க தான் உண்மையான ஆலிம்கள். ஆகவே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா சில கபடதாரிகள் என்னதான் பண்ணுவாங்க, தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சில கிதாபுகளை மட்டும் படிச்சுட்டு நானும் செய்றேன்ட்டு என்ன பண்ணுவாங்க, பொருளாசையின் காரணமாக, இந்த துன்யாவின் முகப்பத்தின் காரணமாக, பேராசையின் காரணமாக, பணத்திற்காக தவறா செய்யக்கூடிய நபர்களும் உண்டு. அது போன்ற நபர்கள்ட்ட இருந்து யார் பாதுகாப்பா இருந்துக்கணும்? மக்கள் நாம தான் தெளிவா பாதுகாப்பா இருந்துக்கணும். ஏன்? இந்த ஓதி பார்த்தல்ங்கிற ஞானம் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ரெண்டு வகையில தருவான். ஒன்னு இல்மே லதுன்னி, அல்லாஹ்வே ஆசிரியனாக இருந்து உள்ள உதிப்பின் மூலமாக நேரடியாக அந்த அடியானுக்கு போதிக்கும் ஞானம். இது இல்மே லதுன்னி மூலமா வரும். இரண்டாவது வலிய முர்ஷிதாக்கள், வலிமார்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த முரீதுகளுக்கு, எல்லா முரீதுகளுக்கும் அந்த வலியுள்ள போதிக்க மாட்டாங்க. அந்த வலிய முர்ஷிதா அந்த மாணவர்கள் ஆஸ்தான மாணவர், சிறப்பிற்குரிய மாணவராக தேர்ந்தெடுத்து ஒரு சிலருக்கு அந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பாங்க. இது வாழையடி வாழையாக வந்துட்டு. சரியா? அப்ப இந்த இரண்டு முறையில ஞானம் பெற்று அவர்கள் செய்யக்கூடிய இலாஜ், அந்த ட்ரீட்மெண்ட், அதை ஓதி பார்த்தல் பரிபூர்ணமான ஷிஃபாவை தரும், சந்தேகமே தேவையில்லை. ஆனால் இது எதுவுமே இல்லாம எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு 4 கிதாபுகளை வாங்கி படிச்சுக்கிட்டு நானும் செய்றேன்னு செய்றாங்க இல்லையா, அதுல ஷிஃபாவும் ஆகாது. அதை அவங்க தவறா பயன்படுத்தும் போது அது குற்றம் ஆயிரும். போய் நீங்க உங்க பணத்தை இழக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய பிரச்சனையும் தீராம போயிடும். உங்களுடைய நோயும் தீராம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப அந்த வகையில நீங்க தெளிவா இருந்துக்கணும். ஆனா ஓதி பார்க்கறது ஹலால் தான் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஹதீஸ்கள் நிறைய இருக்கு. குர்ஆனும் அல்லாஹ்வும் தெளிவான சொல்லிட்டான். இந்த குர்ஆன் முஃமின்களுக்கு ஷிஃபா இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் ஓதி பார்த்தல் ஹலால் தான். ஆக அல்லாஹுடைய கிருபையில இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லா வகையான விஷயத்திலையும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து தெளிவாக ஞானம் பெற்று அல்லாஹுடைய பொருத்தம் பெற்ற நல்லடியார்களை வாழ்வதற்கு நாமளும் முயற்சி செய்யணும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும், நம்முடைய மனைவி மக்களையும், நம்முடைய குடும்பத்தினரையும், நம்முடைய சந்ததிகளையும், குறிப்பாக என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அவனுடைய சொந்த அவுலியாக்களாக பொருந்தி கொண்டு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.